பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யோபுனுடைய சரித்திரத்தை, அந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளை இழந்து, நிலங்கள் சொத்துக்களை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்திலே அப்படியே நோயோடு அந்த ஒரு ஓட்டை எடுத்து அதை சொரிந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் யோபு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விட்டு பின்வாங்கவில்லை. அல்லேலூயா. அப்போ தான் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ யோபுக்கு அவர் செய்தார். எல்லாவற்றையும் இரட்டத்தனை இழந்த எல்லாவற்றையும், பிள்ளையை தவிர எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தார். பிள்ளைகளையும் அவர் இரட்டத்தனையாய் கொடுத்திருப்பார். ஏன்னா அந்த 10 பிள்ளைகளும் அங்கே பரலோகத்திலே இருக்கிறார்கள், ராஜ்யத்தில். அல்லேலூயா. அதனால் 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். மற்றது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 10வது வசனம் சொல் பாருங்க. தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து பாருங்கள், துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறாராம். துக்கத்தில் இருந்தார் யோபு. அல்லேலூயா. அப்போ அவரை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். எப்போ? எந்த சூழ்நிலையிலும் அவர் பின்வாங்கி போகவில்லை, இயேசுவை விட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. அவர் என்ன செய்தாலும் எனக்கு நன்மையை தான் செய்வார் என்று சொல்லி உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. அப்படியாக உறுதியாக இருப்போம். அவர் ஆராய்ந்து முடியாததை செய்வார். அல்லேலூயா. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்துகிறோம். அப்பாவுடைய கரம் கூட நடத்தின இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.